ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்தபடியாக ஈரோட்டினை சேர்ந்த மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்கள் ஒரு சிறிய வாழ்த்துறையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் என்னை வளர்த்த சங்கம். நான் பெருமிதம் கொள்கிறேன். 2010 என்னுடைய பதிவு எண் 108. நான் உள்ளே வந்ததுங்க. கடகம் ராமசாமி ஐயா மறைஞ்சிருக்காரு, இருந்தாலும் அவருடைய நினைவுகள் என்றுமே மறவாதது இல்லைங்களா? இன்றும் இங்கே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார் இல்லைங்களா? சரி, அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாங்களா? எதை பற்றி பேசலாம் இன்னைக்கு? யாருக்காவது ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள். ஒரு அனுபவம் சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச கருத்து இன்றைக்கி என்ன பிரபஞ்சம் உத்தரவிட்டிருக்கோ அதை நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இந்த ராசி பலன், சனிப்பயிற்சி பலன் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஏதாவது சூட்சமாக பார்க்கணும் இல்லைங்களா? ஏதாவது புதுசாக சொல்லணும், ஏதாவது கேளுங்க. அதுதான் நான் அவங்கள கேட்குறேன். அவங்களுக்கு தேடுதல் இருக்கும், ஒரு தேவை இருக்கும் இல்லையா? என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் பேசிக்குவேன். நீங்கள் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது இல்லையா? யாரெல்லாம் நான் பேச கேட்க போகிறீங்க? ஒரு கிளாப் பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க. கேன்சர் இல்லை, ஒரு ஆண்டு விழாவில் ஒரு நோயை பற்றி ஏன் பேசணும்? மொத்தம் 6ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. அதாவது பொதுவாக ஜென்ரலாக வச்சு 6ஆம் பாவம் வந்து உங்களுக்கு நோய்க்கு உண்டான ஸ்தானம் சரிங்களா? இதில் வந்து ராகு கேதுக்கள் இருக்காங்க அப்படின்னா பரம்பரையோட தாக்கங்கள் இருக்கும். இதில் 5, 9, 11ஓட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜீன் பரம்பரை வழியாக எந்த நோய் தாக்கத்தில் அந்த இறந்துருக்காங்களோ அதை சார்ந்த ஒரு பயமும் உள்ளூர கண்டிப்பாக இருக்கும். அதுக்குண்டு வச்சுக்கோங்க. 9, 11, 12 திசாபுத்தி காலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சூரியன் சந்திரன் வந்து 6, 8ஆகவும் இருக்கணும் சரிங்களா? மேக்ஸிமம் நட்சத்திரம் ஆயில்யம் அப்படிங்கும்போது ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்கும்போது கேன்சர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஆயில்யம் தான் அதில் மேக்ஸிமம் அதில் சரிங்களா? சரி, வேறு ஏதாவது கேளுங்க. உங்களை எல்லாத்தையும் அமைதியாக உட்கார வைக்கிறதுக்காக நான் பேச வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. சரிங்க. எப்படிங்க? புரியல. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே சரி, நல்ல கேள்வி. 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களை வெளிநாடு சரிங்களா? மெயின் குரு மகா திசா புத்தி காலமாக இருக்கணும். உங்கள் பாண்டுக்குண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சாரத்திலேயோ குரு பகவான் கூடையோ 12ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு யோகம் சரிங்களா? அங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு க்ரீன் கார்டு வாங்கணும் இல்லைங்களா? சும்மா போயிட்டு திரும்ப வரக்கூடாது. இதில் வச்சுக்கோங்க 6, 8 அதிபதியோட கான்செப்டில் இருக்குது, பகை கிரகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடனை வாங்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கடன் மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, யாரெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு கடன் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு கணக்கு இருக்குங்க. 12ஆம் அதிபதி குரு பகவான் மட்டுமே உங்களுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு அடுத்த லெவல் நல்லாயிருக்கும் சரிங்களா? ஓகே, அடுத்து வேற என்ன கேட்குறீங்க? நன்றிங்கம்மா. அடுத்து கருத்தரங்களை கேட்டு அடுத்து நன்றி. ஆமாங்க, புதன் தசைங்க. புதன் 8, 12 தசாபுத்தியாக இருக்குது அப்படின்னா 100% பாதிப்பு வரும் சரிங்களா? ஒரு நெகட்டிவில் முடிச்சுட்டு நல்லதில் செய்யணும் இல்லைங்களா? நெகட்டிவில் மட்டும் முடிக்கூடாது இல்லைங்களா? ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 12 லக்னம் 12 ராசியில் பிறந்திருந்தாலும் யார் நமக்கு நன்மை செய்வார் சொல்லிடலாங்களா? சூரிய பகவான் யாருங்க? ஆத்ம கிரகமா? மனோ கிரகம் சந்திர பகவானா? அமாவாசையும் பௌர்ணமியும் நீங்கள் என்ன பண்ணணும்? சிறப்பாக வழிபாடு எடுத்துக்கணும். உங்களுடைய தாய் தந்தையரை மதிக்கணும், அவர்களுக்கு உண்டான கடமையை சரியாக செய்யணும். அப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் சிறப்பாக செய்யணும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய பகவான் உதயம் ஆகும்போது 5 மணி துளிகள் மட்டுமே ஆதவ தரிசனம். அதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைஃப் சைன் பண்ணுவீங்க. அந்த ஆதவ தரிசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூரிய பகவான் ஒரு 8 மணிக்கு போய் கண்ணை மூடி கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டார்?
எதுவும் கொடுக்க மாட்டார். அப்போ உதித்து வரக்கூடிய 5 மணித்துளிகள் மட்டுமே ஆதவ தரிசனம் ஆதித்ய கிருதய மந்திரம் சொல்லிட்டு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, இன்றைய நாள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா. என்ன சொல்லணுங்க? இன்றைய நாள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அனைத்தும் நன்மையாக மாற்றி கொடுன்னு சொல்லி மனமாற வேண்டிக்கோங்க. அனைத்தும் நன்றியும் வாழ்த்தும் எப்பவும் கிடைக்கும் உங்களுக்கு. அனைவருக்கும் நல்வாழ்த்துகள், பாராட்டுகள். ரொம்ப நன்றிம்மா. நம்ம திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கு இன்றைய பிறந்தநாள். அவர்களுக்கு இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கமாக சார்பாக ஈடூழி வாழ வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு வாழ்த்தி, அதாவது அவங்களே மீனாட்சி, மதுரை மீனாட்சி அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அற்புதமாக வச்சிங்களா. அவங்களுக்கு அவங்க பிறந்த நாளில் நம்ம திருச்செங்கோடு சங்கத்தின் அனைவரின் சார்பாகவும், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரின் சார்பாகவும், ஜோதிட துறையின் சார்பாகவும் இந்த அஷ்டலட்சுமி பணம் வழங்கப்படுகிறது. இது 8 லட்சுமி வந்து இப்போது இந்த சங்கத்தின் சார்பாகவும், வந்த மக்கள் சார்பாகவும், கலைவாணி சார்பாகவும், அவங்க வீட்டுக்காரர் வெங்கடேசன் சார்பாகவும், இப்போ அவர் வீட்டுக்காரரை நான் பார்த்தேன், ஏன்னா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, வந்து அவங்க தலையில் எனக்கு காட்சி கொடுத்தாரு. வாழ்த்து சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க எல்லா இடத்துக்கும். இன்றைக்கி அவரும் வந்துட்டு நான் கண்ணில் பார்வையிட்டேன். அவங்களுக்கு இந்த 8 லட்சுமியினுடைய படம் அனைவரின் சார்பாகவும் நவகிரகங்கள் சார்பாகவும் இதை வழங்கி அவங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நன்றிங்கம்மா. சந்தோஷம்.